அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பதிவு. வீடியோ முழுமையாக பாருங்கள். நம்ம 2026 குரூப் 4 எக்ஸாமை நோக்கி நம்ம ஒரு ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸ் பார்த்திங்கன்னா முக்கியமாக ஹவுஸ் ஒய்ஃபு, பார்ட் டைம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு, ஒர்க்குக்கு போயிட்டு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு, ஸோ இவங்களை ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம இந்த டெஸ்ட்டு நம்ம கொண்டு போக போகிறோம். ஃபுல் டைம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா படிக்கக்கூடிய போர்ஷன் ரொம்ப கம்மியாக கொடுப்போம். ஒரு வாரத்துக்கு ஒரு 3 லெசன் அதுதான் டார்கெட் பண்ணி நம்ம கொடுப்போம். ஸோ வாரம் ஆனால் ஒரு டெஸ்ட்டு நடக்கும். நீங்கள் அழகாக டெஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 4 ஷெட்யூல் நம்ம போட்டிருக்கோம். அந்த 4 ஷெட்யூல் நம்ம பார்க்கலாம். இந்த டெஸ்ட்டு பேட்சில் ஜாயின் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஒன்றுமே கிடையாது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு படிக்கக்கூடிய லெசன் என்ன அப்படின்றது ஃபஸ்ட்டு சொல்லிடுவோம். ரெண்டாவது ஸ்கூல் புக்கு பிடிஎஃப் படிக்கிறதுக்கு என்னென்ன லெசன் படிக்கணுமோ அந்த லெசன் பிடிஎஃப்பை கட் பண்ணி கரெக்டாக மெர்ஜ் பண்ணி கொடுத்துருவோம். ரிவிஷன் பண்ணுறதுக்கும் வீடியோஸ் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் லைவ் டெஸ்ட்டும் நடக்கும். அது லைவ் டெஸ்ட்டு உங்களுக்கு தனியாக நம்ம சொல்லுவோம். லைவ் நான் வரமாட்டேன், நான் சொல்கிறேன் அவங்க யார் வராங்கன்றது நான் தனியாக ஒரு வீடியோ பதிவு கொடுக்குறேன். ஸோ லைவ் டெஸ்ட்டும் நடக்கும். அப்புறம் வாரானா டெஸ்ட் நடக்கும். நீங்கள் டெஸ்ட்டு பிடிஎஃப்பும் டெலிகிராம்லேயும் கொடுத்துருவோம், யூடியூப்லேயும் கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டெலிகிராமில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ டெஸ்ட்டு 1 ஐஎன்எம்லேருந்து ஒரு 3 லெசன் நம்ம எடுத்திருக்கோம். டெஸ்ட்டு 1 இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன். டெஸ்ட்டு 1க்கான ஸ்கூல் புக்கு பிடிஎஃப் ப்ளஸ் ரிவிஷனுக்கான வீடியோஸும் நான் கொடுத்துட்றேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னா டக்குன்னு வீடியோ கொடுக்க முடியாது. நம்ம டெலிகிராமில் மெசேஜ் பண்ணிடுவோம் டைப் பண்ணி. இப்போ டெஸ்ட்டு 1 என்ன படிக்கணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். பாருங்கள், ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் இந்த லெசன். இது 10th ஹிஸ்ட்ரியில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், இதுவும் 10th ஹிஸ்ட்ரி. தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள், இதுவும் 10th ஹிஸ்ட்ரி. இந்த 3 லெசனுக்கு உண்டான ஸ்கூல் புக்கு பிடிஎஃப் நம்ம கொடுத்துட்றோம். ப்ளஸ் இந்த 3 லெசனுக்கு உண்டான லைன் பை லைன் கொஷின் வீடியோ நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் கொடுத்துட்றோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் டெலிகிராம்லேயும் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ டெஸ்ட்டு எப்போ நடக்கும் அப்படின்னா 11/10/2025 சாட்டர்டே, சனிக்கிழமை உங்களுக்கு நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொஷின் பேப்பர், ஆன்சர் கீ ரெண்டுமே நம்ம கொடுத்துருவோம். அது இல்லாமல் யூடியூப்லேயும் நம்ம கொடுத்துருவோம். இந்த 3 லெசனுக்கு லைவ் டெஸ்ட்டு நம்ம கொடுப்போம். அதாவது லைவ் டெஸ்ட் அப்படின்னா லைவ் டெஸ்ட் இது திங்கக்கிழமை நடக்கும். இந்த லெசன் திங்கக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு லைவ் டெஸ்ட் நடக்கும். நீங்கள் லைவ் டெஸ்ட்டும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட்டு 1 இவ்வளோ தான். இப்போ நீங்கள் டெஸ்ட்டு 1க்கு படிக்க ஆரம்பிச்சிடலாம். டெஸ்ட்டு எப்போனா 11/10/2025. பொறுமையாக படிச்சிங்கன்னா கூட 3 லெசன் அழகாக படித்து முடிச்சிடலாம். அடுத்து டெஸ்ட்டு 2 பாலிட்டி எடுத்திருக்கோம். ஸோ டெஸ்ட்டு 2 பாலிட்டி பார்த்திங்கன்னா நீங்கள் டெஸ்ட்டு 1 முடிஞ்சதுமே நம்ம டெஸ்ட்டு 2க்கு உண்டான படிக்கக்கூடிய மெட்டீரியலும் ரிவிஷன் வீடியோவும் ஃபஸ்ட்டு கொடுத்துருவோம். இப்போ டெஸ்ட்டு 2ல் என்ன இருக்குது? இந்திய அரசியலமைப்பு. இது எங்கெங்கே இருக்குன்னா 6th இருக்குது, 10th இருக்குது, 12th இருக்குது. 3 லெசனும் படிக்கணும். மேக்ஸிமம் நீங்கள் 10th 12th அது படித்தாவே உங்களுக்கு 6ம் கவர் ஆகிரும். ஆனால் 3 லெசனும் படிச்சிருங்க. 3ம் ஒரே கான்செப்ட் தான். அடுத்து மத்திய அரசு 10th பாலிட்டியில் மத்திய அரசு இருக்குது. மாநில அரசு 7th இருக்குது, 10th இருக்குது. ஸோ பார்க்க தான் 6 லெசன் மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் 3 லெசன் தான் அழகாக படித்து முடிச்சிடலாம். இப்போ இதுக்குண்டான டெஸ்ட்டு எப்போ நடக்குன்னா 18/10/2025 சாட்டர்டே நடக்கும். இதுக்கும் லைவ் டெஸ்ட் கொடுப்போம், எல்லாமே கொடுப்போம். டெஸ்ட்டு 2 நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா ப்ராப்பராக ஒவ்வொன்றா அப்படியே கொண்டு போயிட்டே இருப்போம். இப்போ டெஸ்ட்டு 3 பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி நம்ம கொண்டு வந்திருக்கோம். பாருங்கள், சிந்துவெளி நாகரிகம். சிந்துவெளி நாகரிகம் எங்கெங்கே இருக்குதுன்னு பாருங்கள். 6th இருக்குது, 9th இருக்குது, 11th இருக்குது, எத்திக்ஸில் இருக்குது. ஸோ இப்படி படித்தா தான் முழுமையாக கவர் பண்ண முடியும். நீங்கள் நம்ம டெஸ்ட்டு ப்ராப்பராக கொடுத்துட்டே வருவோம். நீங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டைம் எடுத்தாலுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ கரெக்டாக உங்களால் ஃபாலோ பண்ண முடியலனாலும் ஸ்லோவாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தாலும் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிடுவோம் முழுசாக. குப்தர்கள் பாருங்கள், 6th இருக்குது, 11th இருக்குது குப்தர்கள் லெசன். டெல்லி சுல்தான்கள் 7th இருக்குது, 11th இருக்குது.
ஸோ இது டெஸ்ட்டு 3 வரும்போது உங்களுக்கு ஸ்கூல் புக்கு பிடிஎஃப் ரிவிஷன் வீடியோஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருவோம். ஸோ இது எப்போ டெஸ்ட் அப்படின்னா 25/10/2025 சாட்டர்டே வந்து கொஷின் பேப்பர் வந்து கொடுத்துருவோம். கொஷின் பேப்பர் ஆன்சர் கீ நம்ம வந்து கொடுத்துருவோம். நீங்கள் அது பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து டெஸ்ட்டு 4 பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். இதில் இந்திய பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான லெசன் 11ல் இருக்குது. இந்திய பொருளாதாரம். அடுத்து இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும், இதுவும் 11ல் வந்து இருக்குது. இந்தியாவின் மேம்பாடு அனுபவங்கள், இதுவும் 11ல் வந்து இருக்குது. ஸோ இதுக்குண்டான டெஸ்ட் பார்த்திங்கன்னா 1/11/2025 சாட்டர்டே வந்து கொஷின் பேப்பர் வந்து கொடுத்துருவோம். கொஷின் பேப்பர் ஆன்சர் கீ. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு 3 லெசன் கொடுத்து ஒரு 100 கொஷின் டெஸ்ட் வந்து உறுதியாக வந்து கொடுத்துருவோம். ஸோ இப்படி ஒரு 3 லெசனாக முடிச்சுட்டு போனோம்னா மேக்ஸிமம் அப்படியே ஸ்லோவாக போனால் கூட ஈஸியாக வந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். டெஸ்ட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு இருக்கிற வரைக்கும் இந்த டெஸ்ட் வந்து ப்ராப்பராக போய்கிட்டே இருக்கும். ஸோ டெஸ்ட்டு 1க்கு உண்டானது நீங்கள் படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.